ஃபிதியா மற்றும் ஃபித்ரா இரண்டும் ஒன்றையே குறிக்குமா அல்லது வெவ்வேறான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2313. பதிலளிப்பவர் இம்ரான் கோவையிலிருந்து. முதல்ல ஃபித்யாவை எடுத்துப்போம். ஃபித்யாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்த போது நோன்பு நோர்க்க சக்தி இருக்கிறவங்க வந்து விரும்பினா நோன்பு நோர்க்கலாம், அல்லது ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை இருந்துச்சு. அப்போ சக்தி இருக்கு, ஆனாலும் நோன்பு நோர்க்க விரும்பல அப்படின்னாக்கா ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபித்யா. ஆனா பின்னாடி அல்லாஹ் வந்துட்டு சட்டத்தை எப்படி மாத்திட்டானா, சக்தி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நோன்பு நோற்று தான் ஆகணும். சக்தி இல்லை அப்படின்னாக்கா அவங்க எந்த ஒரு ஃபித்யாவும் எந்த ஒரு அதற்கு பரிகாரம் கிடையாது. சக்தி இல்லாதவர்களுக்கு கடமை இல்லைங்கிறதுனால நோன்பு நோற்க வேண்டாம். அதே போல அவங்க அதற்கு வேண்டி நம்ம ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. இப்போ ஃபித்யாங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நோன்பு ஆரம்ப கட்டத்தில் நோன்பு நோற்பதற்கு சக்தி இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் விரும்புனா நோன்பு நோற்காம ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு ஏழை அப்படிங்கிற மாதிரி உணவளிக்கணும் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சுல்ல, அந்த ஏழைக்கு உணவளிக்கிறதுக்கு தான் ஃபித்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் 2184 இலக்கத்தில் பார்க்கலாம். ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நோன்பு பெருநாளில் தரப்படக்கூடிய தர்மம், கட்டாயமான ஒரு கடமை. இது வந்து புகாரினுடைய 1503 இலக்கத்தில் பார்க்கலாம். இது வந்துட்டு நோன்பு பெருநாள் அன்னைக்கு தரப்படக்கூடிய கட்டாய தர்மம். இதுதான் வந்துட்டு ரெண்டுக்குமான வித்தியாசம். ஃபித்யாங்கிறது வேற, ஃபித்ராங்கிறது வேற.